எக்கனாமிக்ஸ் வந்து 11th சமச்சீர் கல்வி 11th எக்கனாமிக்ஸில் லெசன் 1 and 2 முடித்தோன்னா நமக்கு இந்த 2 days வந்து முடிச்சிடும். அப்புறம் யூனிட் 5 வந்து ஆல்ரெடி நம்ம 10 டாபிக்ஸ் முடித்தோம். இன்னொரு 10 டாபிக் வந்து நீங்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் கோட் நம்பர் 504 டே 6 நாளைக்கு படிக்க வேண்டியது மேஜர் வந்து யூனிட் 7 அதுவும் அதே மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்ட் ஏ அதே தான். ஜிஎஸ்ல அதே யூனிட் 5 தான். நான் நெக்ஸ்ட்டு 10 டைட்டில்ஸ் படிக்கணும். மேத்ஸ் வந்து பர்சன்டேஜ் அதே தான். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான். நான் தமிழில் வந்து அடுத்த இதில் கொடுத்துருக்கேன். இந்த இருக்கு என்னென்னா நுண்பொருளியல், அதோட வரையறை, அதோட எல்லை, முக்கியத்துவம். இது வந்து இப்போ 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் ஃபஸ்ட் லெசனில் இருக்குது. அடுத்து லா ஆஃப் டிமாண்ட், தேவை விதி வந்து 11th செகண்ட் லெசனில் இருக்குது. அப்புறம் வந்து எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், இது தேவை நெகிழ்ச்சி, இதுவும் 11th யூனிட் 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு யூட்டிலிட்டி அனாலிசிஸ், இது பயன்பாட்டு கோட்பாடு, இதுவும் 11th யூனிட் 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு கன்சியூமர் சர்ப்ளஸ், இது நுகர்வோர் உபரி, இது 11th செகண்ட் லெசனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் பர்சன்டேஜில் ஷார்ட்கட், அதாவது மெமரைஸ் பண்ண வேண்டிய விஷயம். 10% கொடுத்தாங்கன்னா 1/10, 12.5% கொடுத்தாங்கன்னா 1/8 போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும். 20% 1/5, 25% 1/4, 33 1/3% 1/3, 40% 2/5, 50% 1/2, 60% 3/5, 66 2/3% 2/3, 75% 3/4, 80% 4/5, 90% 9/10, 100% 1. இதை வந்து நம்ம மெமரைஸ் பண்ணிட்டோன்னா கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நம்ம அங்கே போய் கேல்குலேட் பண்ண எனக்கு முடியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் அங்கேயே கேல்குலேட் பண்ணிக்கலாம். மேபி டுமாரோ பார்ப்போம். தேங்க்யூ. யூனிட் 5 நம்ம நேற்று இன்றைக்கி நம்ம இதெல்லாம் படிச்சுப்போம்ல. இந்திய பொருளாதாரத்தின் இயல்பு, 5ஆண்டு திட்டக்குழு, நிதி ஆயோக், அப்புறம் குற்றங்கள், நோக்கங்கள், இது படிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து நாளைக்கு, அதாவது 22ஆம் தேதி எது வரைக்கும் முடிக்கணும் அப்படின்னு பார்ப்போம். நாளைக்கு வந்து இந்த 3rd ஹெட்டிங் இருக்குல்ல, 3rd ஹெட்டிங், 4th ஹெட்டிங், ஆமாம் 3rd 4th படிக்கலாம். 3rd ஹெட்டிங் 4th ஹெட்டிங்னா அவங்க ஓரளவுக்கு 10 டைட்டில்ஸ் வந்துடும். அதனால் நல்லா இருக்காங்க. 3rd மேலாண்மை, முக்கியத்துவம், பச்சை புரட்சி, வெள்ளை புரட்சி, நீல புரட்சி, நில சீர்திருத்தம், கிராமப்புற வளர்ச்சி திட்டங்கள், IRDP, SGSY, MGNREGS, DAY, NRLM, அப்புறம் வேளாண்மை, மார்க்கெட்டிங், கூட்டுறவு இயக்கம். பொது நிதிக்கு வரும்போது நிதி கொள்கை, வருவாய் ஆண்டு செலவு கொள்கை, வரவு செலவு திட்டம், வரி விதிப்பு, GST, நிதிக்குழு, மாநிலங்களுக்கு மத்திய சந்நிதி. பொருளை நீங்கள் படித்தது ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் மீதியை விட்டு படிச்சுக்கோங்க. அப்படின்னா நமக்கு ஓகேவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு முடிச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் 11th எக்கனாமிக்ஸ் வந்து 1 வேர்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் முடிஞ்சால் போடுறேன். தேங்க்யூ.